தீபாவளி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கிலோ குண்டு உளுந்த கழுவி காய வச்சு வாணலில் வறுத்து அரிசியோடு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ இது கூட 100 கிராம் பாசிப்பருப்பை வறுத்து அரிசியோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிடி பச்சரிசியை எடுத்து அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவை இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஓமம் எள்ளு இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு மாவை நல்லா நெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ முறுக்கு அச்சில் மாவை போட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கையில் சூடு படாமல் இருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான தீபாவளி முறுக்கு ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தீபாவளி முறுக்குனாலே எல்லாருக்குமே ஃபேவரட் தான். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போல் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஹாப்பியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.